இல்லை, அது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆமாம், அவங்களே ஃப்ரீ பயிற்சி ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுத்து ஒரு 15 days இல்லை 40 days ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு தொழில் முனைவோருக்கான சான்று கொடுத்து நீங்கள் வந்து தகுதியானவங்க தான்றதுக்கான சான்றிதழும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் போய் உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த தொழில் முனைவோர் மையம் இருக்கும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வருது, உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் தொழில் முனைவோர்னா இத்தனை % உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து மார்ஜின். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 லட்ச ரூபா கடை எடுக்கிறீங்கன்னா 25,000 உங்களுக்கு ஃப்ரீ, சரிங்களா? 75,000 நீங்கள் ரிட்டர்ன் பே பண்ணணும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னோம்னா கட்டாயம் வந்து நீங்கள் செய்கிற இடம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து பேங்க்கு, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் தான் உங்களுக்கு தருவாங்க. அவங்க வந்து பேங்க்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடம் சொன்னீங்களா, அது ஒன்றாவும் இருக்கலாமா இல்லை 2 இருக்கலாம்? அதே மாதிரி நீங்கள் வந்து அதை திட்ட அறிக்கை வைக்கணும். கம்பல்சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கான கொட்டேஷன், அதாவது நீங்கள் எப்படி அந்த என்னென்ன பொருள் வாங்குற அந்த பொருளினுடைய மதிப்பு எவ்வளோ, அதே மாதிரி நீங்கள் அதை வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுவேன், நீ எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற, எவ்வளோ பொருளை வாங்குவ, எவ்வளோ உற்பத்தி பண்ணுவேன்றதுக்கான திட்ட அறிக்கையெல்லாம் நீங்கள் வைக்கணும். புதிய தொழில் செய்கிறவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா மேம்? எல்லாத்துக்குமே ட்ரைனிங். நம்ம போய் ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். தொழில் மையம்னு இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இப்போ நம்ம தாலுகா ஆஃபீஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ்னு இருக்கும்ல மேம், அந்த மாதிரி இடத்துல இருக்குமா இல்லை மாவட்ட லெவலில் தான் இருக்கும். அது தனியாகவே சில இதெல்லாம் இயங்குது. அதெல்லாம் நீங்கள் மனு போட்டு அது ஆன்லைனில் கூட விடுவாங்க. 18 வயசுலேருந்து 35 இருக்கிறவங்க வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் திருப்பத்தூரில் புதுப்பேட்டை ரோட்டில் நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன தொழில், இந்த ஊசி மணியெல்லாம் செட் பண்ணுறது, கம்மல் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் கூட இப்போ சின்னதாக அது 30 days டியூரேஷன் டைமில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம ட்ரைனிங் போகணுன்னா அதுக்கு நம்ம தேவையான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது கொடுத்தா மட்டும்தானே நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணணுமா இல்லை எல்லாருமே எலிஜிபிளா? எல்லாருமே எலிஜிபிள் வர முடியாது. நீங்கள் தகுதியானவங்களாம் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரைனிங் ஒரு 100 பேர் போகிறீங்க, 100 பேர் எப்படி தகுதியானவங்க? லிமிடேஷனா இல்லை எத்தனை பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் கரெக்டாக இருந்தால் எல்லாரும் கரெக்டாக இருந்தால் எவ்வளோ பேருக்குன்னா தருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளோ நீங்கள் புதுசாக தொழில் முனைவோர்னா கூட செய்யலாம். நீங்கள் புதுசாக இருந்தால் கூட பண்ணலாம். இப்போ நம்ம கடையெல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு அந்த லோன் அமௌண்ட் எல்லாம் தருவாங்களா? கடையெல்லாம் பார்த்துட்டுன்றதோட இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் புதுசாக பண்ணுறப்ப கடையெல்லாம் விற்பாங்க. நீங்கள் கட்டாயம் பண்ணணும். பண்ணுறதுக்கான இது வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தெரியணும்ல. அவங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமௌண்ட்டு தரமாட்டாங்க இல்லையா? அதனால் நீங்கள் கடை கட்டாயம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இறக்குற போகிறதுக்கான அந்த ஆதாரம் இதெல்லாம் இருக்கணும்ல, அக்ரிமெண்ட் அந்த மாதிரி எதுவும் போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்தால் வங்கி வந்து அவங்க வங்கி கோஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இப்போ நான் வைக்கிற வந்து கடை இல்லை சம்திங் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏரியா வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்கணுமா இல்லை வில்லேஜ்லேயே இருக்கலாம்? ஆனால் நம்ம மொத்தத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். தொழில் பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். என்ன தொழில் செய்யணும்னு சொல்லணும்னா அதை கட்டாயம் பண்ணணும்.